பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையுள்ள பகுதி மிக ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதி ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஆதியிலே இருந்து வார்த்தையாயிருக்கிற இயேசு இந்த பூமிக்கு வருகிற அந்த சம்பவத்தை மிக அழகாக யோவான் ஒரு சித்திரம் போல நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்துகிறார். உலகத்தை படைத்த அந்த ஆண்டவர் உலகத்தில் வந்தார், உலகத்தில் இருக்கிறார். ஆனால் அவரால் படைக்கப்பட்ட உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, உலகம் அவரை அறியவில்லை, உலகம் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அடுத்தது என்ன பார்க்குறோம்? அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். அப்படின்னா என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இனத்தார் மத்தியில் வந்தார், சொந்த இனத்தாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர் படைத்த உலகத்தில் வந்தார், உலகமும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு மாற்றாக தேவனுடைய திட்டம், அருமையான ஒரு திட்டம். இயேசுங்கிற பெயரின் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து அவரை மனசார ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் இறைவனின் பிள்ளைகள் ஆகிற உரிமையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். எந்த மதத்தவராய் இருந்தாலும், எந்த இனத்தவராய் இருந்தாலும், எந்த பாஷைக்காரராய் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? இறைவனின் பிள்ளைகள் என்கிற ஒரு வாய்ப்பு. இதுவரை கடவுளுடைய படைப்பாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது அவரை மனதார நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த பூமியிலே பிறந்த போது ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக நாம் பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் மீது உண்மையான காணாத அந்த இயேசு, அவரை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் அதை நம்பி அவரை மனதால உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கடவுளின் பிள்ளைகளாகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உலகம் அவரை அறியவில்லை, சொந்தங்கள் அவரை புறக்கணித்தனர். ஆனால் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் கடவுளின் பிள்ளைகளாகிற ஒரு பாக்கியமும் வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள். இயேசுவை நம்புங்கள், அவரை உங்கள் உள்ளத்தில் கூப்பிடுங்கள். நீங்களும் கடவுளின் பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழலாம். கடவுள் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.